ஹாய் விரும்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உங்களோட வளர்ச்சியும் உங்களோட முன்னேற்றத்தையும் பிடிக்காம ஒரு சில பேர் உங்களை வந்து அவதூறு பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசுகிறவங்க வந்து 1000 பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்க பேசுகிறவங்க மேலே உங்களோட ஃபோக்கஸை வந்து அவங்க மேலே வைக்காமல், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் வந்து உங்களோட கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க. உங்களை பேசுகிறவங்க வந்து அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது, அதுக்கு நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு பார்த்துட்டு வந்து ஒருத்தரை வந்து பேசணும். இவங்களை வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் இப்படி தான் ப்ரூவ் பண்ணால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட வேலை வந்து அது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்களோட இலக்கை மட்டுமே நீங்கள் நோக்கி போயிட்டே இருங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிறவங்க அந்த இடத்துல இருந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களை பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்க. அவங்க வந்து பேசுகிறதே அவங்களோட பழக்கமாகவே இருக்குமே தவிர வந்து அவங்களோட வளர்ச்சிக்கான எஃபோர்ட் எதுவுமே அவங்க போட மாட்டாங்க. அதனால் வந்து யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருக்குமே வந்து உண்மையாக இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணணும், அவங்க நம்மளை வந்து நல்ல விதமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தமே படாதீங்க. உங்களுக்காக உங்களோட லைஃப்பில் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். ஸோ அவங்க உங்களை நம்பினாங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் அவங்கள தாண்டி வந்து எந்த ஒரு தவறுமே நீங்கள் செய்ய போகிறதில்ல. அவங்களோட கண்ணோட்டத்திலே இருக்கும்போது வந்து நமக்கும் வந்து இன்னொரு தப்பு பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கோ நமக்கு வந்து நம்மளோட மனசுமே கூட இடம் கொடுக்காது. பேசுகிறவங்க வந்து 1000 பேசிகிட்டே இருக்கட்டும். ஸோ வந்து பேசுகிறவங்க அதே இடத்துல தான் நிற்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட வளர்ச்சி பிடிக்காம தான் அவங்க பேசுகிறாங்க. தேங்க்யூ, பாய்.